பாவம் என்றால் என்ன? கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடைவெளிதான் பாவம். கடவுள் மனிதனை அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று படைத்தார். ஆனால் மனிதனோ தனியாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த உலகத்திலே சென்று கொண்டிருக்கிறார். இந்த வேதத்தை படிக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று பைபிளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளையாக வாழும் பொழுது அவன் பாவம் செய்ய மாட்டான். அதான் பைபிள் சொல்லுது. 1 யோவான் 3:9, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாவம் செய்ய மாட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்படி இல்லை. நீங்க கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்பவன் மட்டுமே கிறிஸ்துவர்கள். சும்மா ஒரு பேருக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள், நேம் கிறிஸ்டியன்ஸ். இந்த அருமையான நாளில் நாம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. கர்த்தரோடு சேர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் ஆத்ம மரணத்துக்கு செல்ல மாட்டான். அப்படின்னா தாவீது பாவம் செய்தானே? பாவம் செய்தான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் உணர்வடைந்தான். அன்பானவர்களே, பாவம் செய்துவிட்டு உணர்வடையாமல் இருப்பது மிகப்பெரிய பாவம். ஆம் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளில் நாம் சிந்திப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை விட ஆத்ம மரணம். நமது ஆத்மா மரணம் அடைந்து விட்டால் நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. நம்ம பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், சர்ச்சுக்கு போகலாம், காணிக்கை கொடுக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. தர்மையான நாளில் நாம் பாவம் செய்யாதபடி நாம் கர்த்தரோடு சேர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்திலே நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தரை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வோம். நமது வாழ்க்கையிலே அவருடைய சிந்தனைகளுக்காக, அவருடைய ஆசீர்வாத